காரணத்திற்காக அவர் பிறக்கவில்லை. பெத்லகேமிலே அவர் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அதை வாசிப்பீர்களானால் முதலாவது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. யாருடைய? தாவீதின் குமாரனான. அப்ப இயேசு யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன். முதலாவது அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரை தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். தாவீதின் குமாரன்னா இயேசுடைய அப்பா பேர் தாவீது அல்ல. தாவீது ஒரு பெரிய அரசர். அந்த தாவீதுக்கு சொல்லப்பட்டது, உன் சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் ஒரு ராஜா இருப்பார், என்றென்றைக்கும் நிலைத்து நின்று ஆட்சி செய்கிற ஒரு ராஜா இருப்பார் அப்படின்னு தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. அதனால்தான் தாவீதின் குமாரன் இயேசு. ஏன்னா அந்த வம்சத்தின் வழி, அந்த யூதா கோத்திரத்தின் வழியில வருகிறவர் தான் இயேசு. அதனால இந்த தாவீது எங்க இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெத்லகேம் ஊர்ல தான் தாவீது, அவங்க அப்பா, அவங்களுடைய பாட்டனார்லாம் இருந்தாங்க. ஆகவேதான் இயேசு பெத்லகேமிலே பிறக்க வேண்டியதா இருந்தது. ஏன் அவர் பெத்லகேம்ல தான் பிறக்கணும்னா, தாவீதின் குமாரன் என்று அவர் அழைக்கப்பட வேண்டும் என்றால் தாவீதின் ஊர்ல தான் அவர் என்ன பண்ணணுமா? பிறக்கணும். அதனால்தான் அந்த வானதூதர்கள் இடையர்களுக்கு தோன்றி நற்செய்தியை சொல்லுகிற போது, தாவீதின் ஊரிலே உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். நீங்க இதே வசனத்தை பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, தாவீதின் ஊர் எது? பெத்லகேம். அதே போல அதை வாசிக்கிறீங்களாமா? 1 சாமுவேல் 17:12. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாய். நல்லா கவனிங்க. அப்ப தாவீது யார்? யூதா ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல அநேக கிராமங்கள். இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரம்ன்றது என்னது? ஒரு சிட்டி, ஒரு டவுன். அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள எத்தனை கிராமங்கள் இருக்கிறது? நிறைய கிராமங்களுக்கு. அதுல ஒரு கிராமத்தின் பெயர் தான் என்னது? ஆயந்தூரோ கூடலூர் நம்ம சொல்றோம். அப்ப இதுல பிறக்கிற ஒரு மனிதன். ஏன் ஸ்பெசிபிக்கா அதை சொல்றாங்கன்னா, தன் முற்பிதாக்களாகிய தாவீதின் பட்டணத்திலே இயேசு பிறக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவார். இதேதான் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அது சொல்லுகிறது, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை உதிக்கும், ஒரு கிளை தோன்றும். ஈசா யார்? தாவீதுடைய அப்பா. அப்போ தாவீதுடைய அப்பா ஈசா, அந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை உதிக்கும். அப்ப ஈசா எங்க வாழ்ந்திருப்பார்? தாவீதுடைய அப்பா எங்க வாழ்ந்திருப்பாரு? அவரும் பெத்லகேம், யூதா பட்டணத்திலே பெத்லகேமில் தான் வாழ்ந்திருப்பார். ஆகவேதான் இயேசு பெத்லகேமிலே வந்து பிறக்க வேண்டியதாக இருந்தது. முதலாவது ஏன் அவர் பெத்லகேம்ல பிறக்கணும்? நீங்க ஏன் ஸ்பெசிபிக்கா பெத்லகேம் அப்படின்னு சொன்னா, தன் முற்பிதாக்களுடைய மகன் என்று அவர் அழைக்கப்பட வேண்டும். குறிப்பாய் தாவீதின் குமாரன் என்று அவர் அழைக்கப்பட வேண்டுமானால் அவர் எங்க தான் பிறக்கணும்? பெத்லகேமில் தான் பிறக்கணும். அதனால்தான் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமேன் பாட்டு எழுதினாங்க. அது ஏன் அந்த பெத்லகேம் முக்கியத்துவப்படுகிறது என்றால், அது தாவீது ராஜாவினுடைய நகரம். அதுதான் தீர்க்க தரிசனமும் வாக்கு தத்தங்களும் அதைத்தான் சொல்லுகிறது. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். மீகா இந்த 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பக்கம் 1070. நல்லா கவனிங்க. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள். யூதான்றது ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திற்குள்ள அநேக கிராமங்கள் இருக்கிறது. அதற்குள்ள 1000 கிராமம் இருக்குதுன்னா இந்த பெத்லகேம் எப்படி இருக்கும்? அதுல சிறியதா இருக்கிறது. திரும்ப வாசிங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும். அப்படின்னா ஒரு 1000 பட்டணம் இருக்குன்னா 1000வது இடத்துல எது இருக்குது? இந்த பெத்லகேம் இருக்குதா? அப்ப ரொம்ப சிறியவர். அப்ப ஆண்டவர் யூதேயா பட்டணத்துல தெரிந்து கொள்ளல. உதாரணத்துக்கு விழுப்புரம், இப்ப நம்ம விழுப்புரத்து மாவட்டத்துக்குள்ள ஒரு 100-200 கிராமங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன்.
தேவன் அந்த விழுப்புரம் சிட்டில தான் பிறக்கணும்னு தெரிந்து கொள்ளல. ஆனா எங்க தெரிந்து கொள்றாராம்? 200 கிராமம் இருக்குன்னா 200வது கிராமம் அடிமட்டத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்குதுன்னா அதை தெரிந்து கொண்டாராம். அதை பாருங்க, யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் முழு இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அப்போ தேவன் தெரிந்து கொள்ளுகிறது பாருங்க, அந்த பெத்லகேமை தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ புரியுதா ஏன் பெத்லகேமிலே அவர் பிறக்கிறார்? முதலாவது அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட வேண்டும், தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அவர் எங்க தான் பிறக்கணுமா? தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே பிறக்க வேண்டும். இதை தான் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு ஊழியம் செஞ்ச நாட்கள்ல அநேகர் அவரை தாவீதின் குமாரன் என்று அழைத்தார்கள். யார் அவரை தாவீதின் குமாரன் என்று அழைக்க முடியும் என்றால், மேசியா உலக இரட்சகர் வருவார், அவர் தாவீதின் குமாரனாய் இருப்பார், அவர்தான் இயேசு என்று யார் நம்பினார்களோ அவர்கள்தான் அவரை தாவீதின் குமாரன் என்று அழைத்தார்கள். பரிசேயர் அழைக்கவில்லை, வேதபாரகர்கள் அழைக்கவில்லை, பெரிய பெரிய அந்தஸ்திலே அந்த சமுதாயத்திலே உயர்ந்த நிலையில் இருந்த ஒருவரும் அவரை மேசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசுவை யாரெல்லாம் மேசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் என்னன்னு அழைச்சாங்க? அவரை தாவீதின் குமாரன். யார் யார் அழைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 2 குருடர்கள், நீங்க மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கலாம். 2 குருடர்கள் வழியோரமா என்ன பண்றாங்க? அமர்ந்திருக்கிறார்கள். இயேசு அந்த வழியாய் போகிறார். அவரை கேள்விப்பட்ட உடனே அவங்க சொல்றாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். ஏன் தாவீதின் குமாரன்னா என்ன அர்த்தம்? இரட்சகரே, மேசியாவே, நாங்கள் வர வேண்டும் என்று காத்திருந்த மேசியா நீங்க தான்ப்பா, நாங்கள் உங்களை அறிந்திருக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், எங்களுக்கு இறங்கி உதவி செய்வீராக. அல்லேலூயா. ஆகவேதான் அந்த 2 குருடர்களும் சொல்றாங்க பாருங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். அதே மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசு நடுவுல வராரு. இயேசுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போற அத்தனை பேரும் தங்கள் துணிகளை எல்லாம் விரிச்சு மரக்கிளைகளை எல்லாம் கட்டி போட்டு என்ன சொல்றாங்க? ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடுகிறார்கள். அவர்கள் அப்ப ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறார்கள், இவர்தான் மேசியா, ஆகவே அவரை தாவீதின் குமாரன் என்று அழைக்க வேண்டும் அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட், சின்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஏன் அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார், ஏன் அவர் பெத்லகேமிலே பிறந்தார் என்பதற்கு. அதேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் வசனம் சொல்லுகிறது, நான் தாவீதின் வேரும் சந்ததியும், இயேசுவே சொல்றார், நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன். அப்போ இயேசு யார்? தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன்னா இயேசுடைய அப்பா தாவீது அல்ல, அவருடைய பெயர் யோசேப்பு. அவருடைய முற்பிதாக்களாகிய தாவீதுடைய வம்சத்திலே, யூதா வம்சத்திலே வந்து தாவீதின் நகரத்திலே பிறந்தவர் தான் யாரு? இயேசு. சரி, அப்ப இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லகேமிலே பிறந்தார். பெத்லகேம் எந்த பட்டணத்திற்குள்ள இருக்கிறது? ஓகே, அதுல குறிப்பா யூதேயா பட்டணத்துல இருக்கிறது. அது யாருடைய நகரமாய் இருந்தது? தாவீதின் நகரமாய் இருந்தது. ஆகவே இயேசு என்ன என்று அழைக்கப்பட்டார்? தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். சரி, இப்போ ஏன் பெத்லகேமை தெரிந்து கொண்டார்? இதை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் இந்த செய்தியை, கர்த்தர் சுத்தமா அந்த செய்தியை கேட்கிற பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாராக. அல்லேலூயா. அப்போ பெத்லகேம் என்பதற்கு திரும்ப அந்த மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1078வது பக்கம், மீகா 5:2. இந்த பெத்லகேமிற்கு இதற்கு முன்பாக வேறொரு பெயர் இருந்தது. என்ன பேராது? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. அப்போ இப்பொழுது பெத்லகேம் என்று அழைக்கப்படுகிற அந்த இடம் இதற்கு முன்பு என்னவென்று அழைக்கப்பட்டதா? எப்பிராத்தா என்று அழைக்கப்பட்டதா. இப்போ உதாரணத்துக்கு பாம்பே இருக்குது இல்லையா, இப்போ நம்ம இப்போ அது என்னன்னு சொல்றோம்? மும்பை. இதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பம்பாய். என்னது? பம்பாய், இப்போ மும்பை. ஆனா பாய் போல பம்மும் பொம்மும் தான் இருக்குது. ஏன் பெயர் மாற்றம் பெறுகிறது, பெயர் மறுவுகிறது இல்லைங்களா? அதை போல இந்த எப்பிராத்தா அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. வேத பண்டிதர்கள் எபிரேய மொழியிலே எப்பிராத்தா என்பதற்கு 2 அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். முதலாவது அர்த்தம் ஹெப் ஆஃப் ஆஷஸ், சாம்பலின் குவியல். எப்பிராத்தா என்றதுக்கு என்ன அர்த்தமா? சாம்பலின் குவியல் என்று ஒரு அர்த்தம். இரண்டாவது ஒரு அர்த்தம் இருக்கிறது,
அது என்னன்னா கனி கொடுக்கிற ஃப்ரூட்ஃபுல், பலன் கொடுக்கிற என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. எப்ராத்தா என்பதற்கு முதல் அர்த்தம் என்னது? சாம்பலின் குவியல் அல்லது சாம்பல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. சாம்பலின் குவியல். அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு அர்த்தம் கற்பிக்கப்படுகிறது, ஃப்ரூட்ஃபுல், கனி கொடுக்கிற. சரி, இந்த சாம்பலின் குவியலா இருந்த எப்ராத்தா பெத்லகேம் என்று அழைக்கப்படுகிறது. பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? அப்பத்தின் வீடு. எல்லாம் சொல்லுங்க, ஹவுஸ் ஆஃப் பிரெட். அப்பத்தின் வீடு அப்படின்னா என்ன? அங்க எப்பயுமே என்ன கிடைக்குமா? ஆகாரம் கிடைக்கும். அங்க பசி இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்க துக்கம் இல்லை. ஜனங்கள் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டில்லை. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்ட ஒரு இடமாய் இருக்கிறது. அப்ப தேவன் பெத்லகேமை ஏன் தெரிந்து கொள்ளுகிறார்? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, சாம்பலின் குவியல். ஒரு இடம் எப்படி சாம்பலாகும்? எதையாவது போட்டு எரிச்சா அது சாம்பலாகும். எதை எரிப்பாங்க? எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அது. அப்ப பாருங்க, தேவையற்ற இந்த பெத்லகேமே எப்படி இருந்ததா? தேவையற்ற, புறக்கணிக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு கிராமமா இருந்திருக்கு. ஆனா இயேசு வந்ததுக்கு அப்புறம் அது முக்கியத்துவம் பெறுகிறது. இனி அது சாம்பல் என்று அழைக்கப்படாது, இனி தேவையற்ற குப்பை என்று அழைக்கப்படாது. எப்படி அழைக்கப்படுமா? அப்பத்தின் வீடு. எப்போ போனாலும் அங்க சாப்பாடு கிடைக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கையில அப்போ இயேசு தெரிந்து கொள்ளுகிற அந்த பெத்லகேம் பட்டணத்திற்கே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. பாருங்க, சாம்பலின் குவியல் என்று அழைக்கப்பட்ட ஒரு இடம் இப்ப எப்படி அழைக்கப்படுதா? அப்பத்தின் வீடு. இயேசு பிறந்த ஒரு இடத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில இயேசு வருவாரானால் சாம்பலை போல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவரால் சிங்காரமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒன்றுக்கும் இது உதவாது, இது வேஸ்ட், இது எரிக்கப்பட்டது, சாம்பல். இதிலிருந்து ஒரு நன்மை, சாம்பல்ல இருந்து ஏதாவது முளைக்குமா? ஒரு மண்ணுல இருந்து முளைச்சிரும். ஆனா சாம்பல்ல இருந்து எதுவும் இது சாம்பல். இதிலிருந்து ஒரு நன்மையும் பிறக்காது என்ற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் கூட இயேசு வருகிற பொழுது அதை பெத்லகேமாய் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்ன போராட்டம் பிரச்சனைக்குள்ள நான் கடந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, சாம்பலை போல் இருக்கிற என் வாழ்க்கையை இயேசு வந்தால் பெத்லகேமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. இந்த பெத்லகேமா மாறிடுச்சுன்னா எது ஒரு நாள் சாம்பலாய் பார்க்கப்பட்டு முகம் சுளிக்கப்பட்டு உன்னை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டு போனவர்கள் அதே முகத்தை திருப்பி கொண்டு உன்னிடத்திலே வருவார்கள். இல்ல, உன்னிடத்துல ஆகாரம் இருக்கிறது, உன்னிடத்திலே நன்மை இருக்கிறது, அந்த நன்மையில எனக்கு பங்கு பெற ஆசை உண்டு என்று விலக்கினவர்கள், ஒதுக்கினவர்கள் நம்மை தேடி வர கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இனி என்னுடைய வாழ்க்கை எப்ராத்தா அல்ல, என்னுடைய வாழ்க்கை பெத்லகேமாய் மாறுவதாக. ஹalleluya, glory to Jesus. ஹalleluya. அது மாத்திரமல்ல, இந்த பெத்லகேம் எப்படிப்பட்ட நகரம் என்று வேதம் சொல்லுகிறது. திரும்ப வாசிங்க, மீகா 5:2. பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தது. ஆயிரங்களுக்குள்ள எப்படி இருக்காது? அது சிறிய பட்டணம். சிறிய பட்டணம் கூட இல்ல, சிறிய கிராமம், ரொம்ப சின்ன ஒரு இடம். நீ சிறிதா இருந்தாலும் அங்கதான் முழு இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜா பிறப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, என் குடும்பத்துல நான் ரொம்ப எளிமையா இருக்கிறேன், என்னை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, எனக்கென்று பேச, என் பட்சமாய் நின்று பேச ஒருவரும் இல்லைன்னு சொன்னா கூட இயேசு எனக்குள்ள வந்துட்டா இது எப்படி மாறுமா? ஒரு நாள்ல முழு பட்டணத்திற்கும் தலைநகரமா மாறி போகும். முழு பட்டணம் பேசப்படுகிற ஒரு நகரமாய் மாறி போகும். அதே போல என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறார். கர்த்தர் எளியவனை புழுதியிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிற ராஜா உன்னிடத்திலிருந்து தான் வரப்போகிறார். அல்லேலூயா. நான் சிறியவன் தான், நான் எளியவன் தான், ஆனால் ராஜா எனக்குள்ள வந்துட்டா எல்லாரும் என்னை தேடி வரக்கூடிய ஒரு காலம் வரும். அல்லேலூயா. அதற்கென்று ஒரு நேரம் வரும். என்னை கைவிட்டவர்கள், என்னை ஒதுக்கினவர்கள், என்னை வெறுத்தவர்கள் இயேசு என்னோடு கூட இருந்தால் என்னை தேடி வர பண்ணுவார், என்னை உயர்ந்த ஸ்தலத்திலே வைப்பார். எளியவனை புழுதியில் இருந்தும் சிறியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற ஒரு நல்ல கர்த்தர் எனக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 35:16.
ஹalleluya, glory to Jesus. ஆதியாகமம் 35:16. இங்கே பாருங்க, யாக்கோபினுடைய மனைவி ராகேல். வாசிங்க ஆதியாகமம் 35:16. பெத்தேல், அதுதான் பெத்தேலை விட்டு பிரயாணப்பட்டு எங்க வராங்களா? எப்பிராத்தா. அப்போ எப்பிராத்தாவா இருந்தது, இப்போ அது என்னவா இருக்கு? பெத்லகேம். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள் இல்லையா? அதுல 12வது பிள்ளை, கடைசி பிள்ளைய பிறக்கிறப்ப யாக்கோபுனுடைய மனைவிக்கு எங்க வராங்க? ராகேல் எங்க வராங்கன்னா அந்த எப்பிராத்தா பட்டணத்துக்குள்ள வந்து அவள் பிள்ளை பெறுகிறாள். ரொம்ப துக்கத்தோட வேதனையோட அந்த பிள்ளை பெறுகிறாள். அதை வாசிங்கம்மா. கடும் வேதனை உண்டாகுதா? எந்த இடத்துல? எப்பிராத்தாவுல. சாம்பல் என்று குறிக்கப்பட்ட இடத்துல கடும் வேதனை உண்டாகிறதா? இருக்கையில் மருத்துவ வச்சு அவளை பார்த்து அந்த மருத்துவச்சி, அந்த பிரசவம் பார்க்கிறவங்க சொல்றாங்க, பயப்படாத, இப்பயும் என்னதான் ஒரு ஆண் பிள்ளை தான் பெற போற. ஆனாலும் அவளுக்கு என்ன இல்ல? சந்தோஷம் எல்லாம். ஏன்னா கடும் வேதனையில அந்த பிள்ளையை பெறுகிறாள். பிள்ளை பெற்ற உடனே மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் பொழுது பெனோனி என்று என்ன பண்றாளா? பெயரிட்டாள். இந்த பெனோனி என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? வருத்தத்தின் குமாரன். என்னது? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய பெத்துட்டேன், என் மரணம் என் ஆவியே போகுது, இவனை பெத்துட்டு அவளும் மறிச்சிடறா அதே இடத்துல. அதனால அவன் என்ன பேர் வைக்கிறா? அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே சொல்றா, இவன் பெனோனி. பெனோனினா ஒரு எபிரேய வார்த்தை. அதுல என்ன, அதுக்கு என்ன அர்த்தமா? வருத்தத்தின் குமாரன். வருத்தத்தோட, துக்கத்தோட என் தாய் என்னை பெற்றாள், வருத்தத்தோட நான் இப்ப வருத்தத்தோட இந்த பிள்ளையை பெற்றேன்னு என்ன பேர் வச்சாலா? பெனோனி. அதை தொடர்ந்து வாசிங்க. ஆனால் அவன் தகப்பனோ அவனுக்கு இவன் பெனோனி அல்ல, பென்யமீன். பென்யமீன் என்ன தெரியுமா? என் வலது பாரிசத்தின் குமாரன். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரே பாருங்க, 12வது பிள்ளை, கடைசி பிள்ளை, எளியவன், தன் தாய்க்கு கடும் வேதனை கொடுத்து பிறக்கிற பிள்ளை. அதனால தாய் என்ன பண்ணிட்டா? சே, இவ்வளோ கஷ்டம் கொடுத்து நீ வெளியில வரைய, நீ பெனோனி, வருத்தத்தின் குமாரன் அப்படின்னு பேர் வைக்கிறா. ஆனால் தகப்பன் சொல்றான், அவளுடைய பார்வையில வருத்தத்தின் குமாரனா இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது, என்னை அழைத்த கர்த்தருடைய பார்வை, விஷன தரிசனத்தை கொண்டு நான் பார்க்கிறேன். நீ அப்படி சொல்லாதம்மா, நீ வருத்தத்தின் குமாரன் சொல்ற, இவன் தான் என் வலது பாரிசத்தின் குமாரனா இருப்பான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த இடத்துல அவன் பிறக்கிறான்? அதே எப்பிராத்தா, சாம்பல் எண்ணப்பட்ட இடம். அதுவே ஒரு முன் அடையாளம். நீ சாம்பல்னு சொல்ற, ஆனா கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்த நான் சொல்றேன், அது சிங்காரமாய் மாறும். நீ வருத்தத்தின் குமாரன்னு சொல்ற, கர்த்தருடைய பிள்ளையா இருந்த நான் சொல்றேன், இவன் தான் என் வலது பாரிசத்தின் குமாரனா இருப்பான். நீ என்ன ஒதுக்கலாம், நீ என்ன வெறுக்கலாம், பரவாயில்ல. நீ என்ன சொல்ற? நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற. உலகம் என்னை சொல்லுகிறது, குடும்பம், உறவினர்கள் அல்லது என்னிடம் பணம் இல்லை, பொருள் இல்லை, வசதி இல்லை என்று என்னை ஒதுக்குகிறவர்கள் சொல்லுகிறார்கள், நீ வேஸ்ட், நீ வருத்தத்தின் குமாரன், நீ இருக்கிறது எனக்கு பாரம்னு சொல்றாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், நீ என் வலது பாரிசத்தின் குமாரன். நீ எப்பிராத்தா அல்ல, நீ பெத்லகேம். அல்லேலூயா. நீ வருத்தத்தின் குமாரன் அல்ல, நீ யாரா? வலது பாரிசத்தின் குமாரன். சண்டை போனா முதல்ல வாளை எங்க இருந்து எடுப்பாங்க? வலது கையில உருவிதான் என்ன பண்ணுவாங்க? எடுப்பாங்க. நான் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாய் என்னை கர்த்தர் வைப்பார். கர்த்தர் என்னை வலது பாரிசத்தின் குமாரனாய் வைக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பெத்லகேம் உலகத்தின் பார்வைக்கு சாம்பலை போல் இருந்தது, ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே ராஜா உதிக்கிற மகாநகரமாய் அது இருக்கிறது. அது போலதான் கர்த்தருடைய வசனமும் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18-24, புதிய ஏற்பாடு 227:4 சொல்லுகிறது, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. சிலுவை பற்றின உபதேசம் யாரு? இயேசுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவங்க எப்படி தோணுதா? பைத்தியமாய் தோன்று. என்ன அல்லேலூயா, என்ன அல்லேலூயா கை தட்டுறாங்க. என்னது இது புதுசா? நீங்கெல்லாம், நாங்களும் எப்பயும் போல கிறிஸ்தவங்களா தான் இருக்கிறோம், பரம்பரை கிறிஸ்தவங்க கூட இதெல்லாம் பண்ணலையே, நீங்க என்ன புதுசா கையை தட்டி பைபிள் எல்லாம் கையில தூக்கின்னு போறீங்க? கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கா? பெனோனியா இருக்கிறது. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற எனக்கு அது பென்யமீன்.
கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்ராத்தா. கர்த்தரை விசுவாசிக்கிற எனக்கோ அது அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிற பெத்லகேமாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு என்னை பார்த்தா வருத்தத்தின் குமாரனா தோன்றும். ஆனா கர்த்தருடைய பார்வையில, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற கர்த்தருடைய பார்வையில நான் வலது பாரிசத்தின் குமாரனா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பெத்லகேமுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறது. அப்ப இப்போ உணர்ந்து நீங்க பாடினீங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் பாடுங்க. பெத்லகேமில் பிறந்து வரீங்க, பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இனி என் வாழ்க்கை எப்ராத்தா அல்ல, என் வாழ்க்கை பெத்லகேம். பெத்லகேமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமா, ஏன்? அவரை நான் என் இருதயத்துல ஏற்றுக்கொண்டேன். ஒரு பூமி, ஒரு நிலம், ஒரு இடம், அதுவே ஒரு மாற்று பெயரை பெறுமானால் ஜீவனோடு இருக்கிற நான், என்னை கர்த்தர் மாற்றி அமைக்க மாட்டாரா? நிச்சயமாய் மாற்றி அமைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல மத்தேயு 2:6, சரி திரும்ப மத்தேயு 2:6 எடுத்துக்கங்க. திரும்ப மீகா 5:2 வாசிங்க. யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களே நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். பாருங்க, மத்தேயு 2 மீகா 5:2 சொல்லுகிறது, பெத்லகேமே யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் நீ சிறியது. அப்படித்தானே சொல்லுது. நீ சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் எங்கிருந்து வருவாரா? உன்னிடத்திலிருந்து வருவார். இயேசு வருவதற்கு முன்பாக தீர்க்க தரிசனம் இது இப்படி உரைக்கப்படுகிறது. என்னன்னு? யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் நீ சிறிய கிராமம் அப்படின்னு இருக்கிற, ஆனா உன்னிலிருந்து ராஜா வருவார். ஆனால் மத்தேயு 2:6 என்ன சொல்லுகிறது? பெத்லகேமே சிறியது அல்ல, சிறியது ஏன்னா இயேசு பிறந்துட்டாரு. இனி நீ சிறியது அல்ல. பிறப்பதற்கு முன்பாக அது எப்படி இருந்ததா? சிறியதா இருந்ததா. ஏன்? மீகா 5:2 நீ சிறியதா இருந்தும், ஆனால் மத்தேயுல சொல்லுகிறது பெத்லகேமே நீ சிறியது அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு முன், இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சரித்திரத்தை 2ஆக மாற்றின கர்த்தர். என்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். கிறிஸ்துவுக்கு முன் ஒருவேளை என் வாழ்க்கை சாம்பலா இருந்திருக்கலாம், ஒருவேளை நான் பெனோனியா இருந்திருக்கலாம், நான் எப்படி உதவாக்கரையா கூட இருந்திருக்கலாம். மெய்யாகவே என் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து இருக்கலாம். ஆனால் இயேசு எனக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் இனி நான் ஒரு நாளும் சாம்பல் அல்ல, இனி நான் ஒரு நாளும் எப்ராத்தா என்று அழைக்கப்பட மாட்டேன். முதல்ல அந்த சத்தியம் எனக்குள்ள வரணும், நான் விசுவாசிக்கணும். என்னை பார்த்து மற்றவங்க சொல்றது வேற, மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாடி யார் சொல்லணுமா? நான் சொல்லணும். எப்படி தாய் சொல்லுகிறாள் இவன் வருத்தத்தின் குமாரன் என்று, ஆனால் தகப்பன் சொல்லுகிறான் இவன் வலது பாரிசத்தின் குமாரன். எப்போ தகப்பன் அதை சொன்னாரு? அவன் வளர்ந்து பெரிய காரியம் செஞ்ச பிறகு சொன்னாரா? இல்ல, பிறந்த பொழுதே. அதே நேரத்துல தாய் சொல்லி அடுத்த கணமே சொல்றான், இல்ல அது தப்பு, இவன் வருத்தத்தின் குமாரன் அல்ல, இவன் வலது பாரிசத்தின் குமாரன். அதே போல இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதினாலே நான் சொல்லுகிறேன், நாங்கள் சொல்லுகிறோம், இனி நான் சாம்பல் அல்ல, நான் வருத்தப்படுகிறவன் அல்ல, என்னை வாழ வைக்கிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமே, நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். எனக்கு மாத்திரமல்ல, என்னிடத்திலே வருகிற ஒவ்வொருவருக்கும் நான் ஆசீர்வாதம். பெத்லகேம் அப்பத்தின் வீடு. யாருக்கு? அங்க இருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் பெத்லகேமுக்கு வராங்களோ எல்லோருக்கும் அது அப்பம் கொடுக்கிற வீடுதான். ஆண்டவரே, அதை போல உம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே என்னை தேடி வருகிற ஒவ்வொருவருடைய மனிதருக்கும் நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், ஒரு பெத்லகேமாய் மாற கர்த்தர் இந்த நாளிலே எனக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது அப்பத்தின் வீடு, சிறியது அல்ல. இயேசு பிறந்த உடனே அது எப்படி மாறிடுச்சான்? ராஜாக்களின் நகரமாய் அது மாறுகிறது. அது மாத்திரமல்ல, ரூத்தை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால், ரூத் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரூத்தை குறித்து தெரியும். ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. மோவாபிய ஸ்திரீன்னா யாரு? ஒரு புறஜாதியான பெண். ஜாதின்னு நான் இந்த இடத்துல சொல்லுகிறது இயேசுவை அல்லது அந்த யூத இனத்தை சாராத ஒரு மகள். ஆனா அவள் தன்னுடைய மாமியார் ஆகிய நகோமியோடு சேர்ந்து வருகிறாள். நகோமியுடைய கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சுருக்கமா சொல்றேன். நகோமியினுடைய கணவன் யாருமா? எல்கானாவா? நகோமி, எல்கானா, இவங்க 2 பேருக்கும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு பஞ்சம் வருகிறது.
இவர்கள் எங்க இருந்தாங்க? இந்த பெத்லகேம்ல தான் இருந்தாங்க. யூதா பட்டணத்துள்ள பெத்லகேம்ல தான் இருந்தாங்க. அப்பத்தின் வீட்டிலே ஒரு நேரத்துல ஒரு பஞ்சம் வந்ததாம். உடனே இவங்க என்ன பண்றாங்க? எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க மாத்திரம் எங்க போறாங்க? அந்நிய தேசத்துக்கு போயிடுறாங்க. அங்க போய் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் பெண் கொள்ளுகிறார்கள். தன்னுடைய அந்த நகோமியினுடைய கணவனும் மறிக்கிறார், 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். இப்போ மீதம் இருக்கிறது நகோமி, மாமியாராகிய நகோமி, 2 மருமகள்கள். இப்போ ஒரு நேரம் வருகிறது, கேள்விப்படுறாங்க பெத்லகேமிலே தேவன் தன் ஜனங்களை சந்தித்து என்ன பண்றாராம், நல்ல போஷிக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே இப்போ இந்த தாய் ஒரு முடிவு எடுத்து நான் திரும்ப என்னுடைய சொந்த தேசத்திற்கு போவேன்னு வருகிறான். அந்த நேரத்தில் 2 மருமகள்களும் கூட வராங்க. இந்த அம்மா சொல்றா, அம்மா எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல நான் ஒரு கல்யாணம் பண்ணி நான் ஒரு பிள்ளையை பெற்று அது கூட உங்களால வாழ முடியுமா? நீங்கள் உங்க சொந்த தேசத்துல இருந்து நல்ல பிள்ளைகளை பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருவள் தன் மாமியாரை முத்தமிட்டு என்ன பண்றா? போயிடுறா. ஆனால் ரூத் மாத்திரம் என்ன பண்ணல? போகல. அவ சொல்றா, உன் தேசம் என் தேசம், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். நீ எங்க இருக்கிறியோ நான் அங்கே இருக்கிறேன், நீ எங்க என்ன சாப்பிட்றியோ அதை நான் சாப்பிட்றேன், நீ மறிக்கிற இடத்துல நானும் மறிப்பேன் என்று சொல்ல. அவ ரொம்ப தீர்க்கமா இருந்ததை பார்த்து இந்த தாய் சொல்ற, சரி வா என் கூட அப்படின்னு என்ன பண்றாங்க, கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நகோமி இந்த பெத்லகேம் கிராமத்தில் யூதா பட்டணத்தினுடைய பூர்வீக மகள் தான். ஆனால் நகோமியோடு கூட வருகிற அவளுடைய மருமகள் புறஜாதியான பெண். ஆனா பாருங்க, அவள் இங்கே வந்து நகோமியினுடைய உறவின் முறையானாகிய போவாசை அவள் என்ன பண்றாளாம்? மணந்து கொள்ளுகிறாள். இந்த போவாஸ் யார் தெரியுங்களா? போவாசுக்கு ஓபேத் பிறக்கிறார். ஓபேத்தினுடைய பிள்ளைதான் ஈசாய், ஈசாயினுடைய பிள்ளைதான் தாவீது, தாவீதின் நகரம் தான் பெத்லகேம். பெத்லகேம் எவ்வளவு முக்கியத்துவம் வாழ்ந்தது பாருங்க. சரி ஐயா, இதுல எனக்கு என்ன இருக்குதுன்னா, நான் யூதன் அல்ல. பெத்லகேம் எதை குறிக்கிறது? புறஜாதியாரை ரட்சிப்புக்கிடராய் அழைத்து கொண்டு தேவ பிள்ளையாய் மாற்றுகிற ஒரு அடையாளத்தை பெத்லகேம் குறிக்கிறது. மோவாபிய பெண்ணாகிய ரூத் பெத்லகேமுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த சந்ததியிலிருந்து யூதாவின் ராஜாவாகிய நித்திய ராஜாவாகிய இயேசு பிறக்க பண்ணுகிறார். ஒருவேளை இதுவரையில் நான் கர்த்தரை அறியாத ஒரு மகளாய் இருந்திருக்க கூடும். ஆனால் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த சந்ததி மாறுகிறது பாருங்க. புறஜாதியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நகரமா எது மாறுகிறதா? பெத்லகேம் மாறுகிறது. நான் விசுவாசிக்கிற இந்த ஆலயம் கூட ஒரு பெத்லகேம் தான். இந்த எல்லையிலே கால் வைக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தான் இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை சாம்பலாய் இருந்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கை ஒரு புறஜாதியாருடைய வாழ்க்கை போல முன்னாட்களில் இருந்திருக்கலாம். அது அல்ல, அது பிரச்சனை அல்ல. இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் நான் ஜெபிக்கிறேன், இயேசுவே இந்த இடத்துல கால் வைக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு பெத்லகேமாய் மாற்றுவீராக. அது அவர்களுக்கும் அவர்களை தேடி வருகிறவர்களுக்கும் பிரயோஜனமான ஒரு ஸ்தலமாக மாறுவதாக. அல்லேலூயா. புறஜாதி பெண்ணாகிய ரூத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இடம்தான் பெத்லகேம். நான் இயேசுவை அறியாமல் என் வாழ்க்கை இருந்திருக்கலாம், தடமாறி போயிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனால் எனக்கு பெத்லகேமிலே ஒரு நிச்சயம் உண்டு, இழந்த வாழ்க்கையை திரும்ப கொடுக்க வல்லமையுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அந்த தேசத்திலே நாட்டப்பட்டிருக்கிறேன். ரூத்தினுடைய கணவன் என்ன பண்ணிச்சான்? மறிச்சு போயிட்டான், இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கல, முடிஞ்சதுன்னு தான் அவளுக்கு ஒரு நம்பிக்கை தான். ரூத் தன் மாமியாராகிய நகோமியோடு வருகிற பொழுது அவளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இல்லை. வயதான காலத்துல இந்த அம்மா கூட இருந்து அவங்களுக்கு பணிவிட செய்வோம், அவங்க கடவுள் எனக்கு ஏதாவது நன்மை செய்வார் என்று நினைத்தாலோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் அவள் எதிர்பாராத ஒரு நன்மையை கர்த்தர் பெத்லகேமிலே அவளுக்கு கொடுக்கிறார். என்ன நன்மை? போவாஸ் என்கிற ஒரு மகனை கொடுத்து அவன் மூலமாய் ஒரு சந்ததியை உண்டாக்கி அந்த சந்ததியிலிருந்து இயேசு வந்து பிறக்க செய்தார் என்றால், ஆண்டவரே உம்மை அறியாத காலத்திலே நான் எப்படி இருந்தேனோ அது எனக்கு முக்கியம் அல்ல. ஆனால் உம்மை அறிந்து ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. நான் கண்களால் பாருங்க, ரூத் பார்க்கிற சூழ்நிலை எதுவுமே சாதகமான சூழ்நிலை இல்லை. திரும்பி பார்த்தா ஒரே ஒரு ஆள் கூட நிற்கிறா. யாரு? வயதான மாமியார். அந்த மாமியாரும் சொல்லுது, எம்மா என்னால இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று உனக்கு கொடுக்க முடியுமா, போமான்னு சொல்லுது. வேணாம், நான் உன் கூடவே வரேன். இப்ப அங்க போனா என்ன இருக்கும்? பல வருடங்கள் ஆச்சு, வீடு இடிந்து போயிருக்கும், தங்கறதுக்கு இடம் இருக்காது.
சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. இந்த அம்மாவை நம்பி ஒரு இளம் மகள் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வருகிறாள் என்றால் அதை யார் பார்க்கிறா தெரியுங்களா? கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறாள். இந்த சூழ்நிலையிலும் விடாமல் பற்றி கொண்டு வருகிற உனக்கு, அதனால்தான் போவார் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நன்மை உண்டாகிறது. அல்லேலூயா. அவராலே நன்மை உண்டாகிறது. அந்த இயேசுவால் தான் என் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகிறது. இயேசுவை நம்பி பெத்லகேமிலே அடியெடுத்து வைத்திருக்கிற எனக்கு அந்த பெத்லகேமிலே பிறந்த அதே இயேசுவால் என் வாழ்க்கையிலே ஒரு நன்மை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமீன், ஆமீன். என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவேளை ரூத்தை போல என் வாழ்க்கை இருக்கிறதா? நகோமியை போல என் வாழ்க்கை இருக்கிறதா? சாம்பலை போல என் வாழ்க்கை இருக்கிறதா? வருத்தத்தின் மகன் என்று என்னை எல்லாரும் சொல்லுகிறார்களா? நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கைவிடாத நல்ல தெய்வம் என்னை ஒரு பெத்லகேமாய் மாற்றுவீராக, அப்பத்தின் வீடாய் மாற்றுவீராக, ஆசீர்வாதத்தின் எல்லையாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது ஏது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு, பாருங்க, இயேசு பிறந்து விட்டார், சாஸ்திரிகள் வருகிறார்கள். 2 வருடம் கழித்து இயேசுவை சந்தித்து அவர்கள் போகிற பொழுது தேவனால் சொப்பனத்திலே எச்சரிக்கப்படுகிறார்கள், நீ திரும்பி ஏரோதினிடத்திலே போக வேண்டாம், அவன் பிள்ளையை கொலை செய்ய தீர்மானித்திருக்கிறான் என்று. இப்ப சாஸ்திரிகள் போயிட்டாங்க. உடனே ஏரோது ராஜாவுக்கு கோபம் வருது. ஐயோ, ஏதோ ராஜா வந்துட்டானாமே, நமக்கு போட்டியா வந்துட்டானாமே. அவன் கேட்கிறான், பெத்லகேமை சுற்றிலும் பெத்லகேமிலும் 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளும் என்ன பண்ணுங்க, கொன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, ஒரு உத்தரவு போடுறானா. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறார், அந்த பிள்ளை காப்பாற்றானா. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, முன்னாடியே இயேசு கிறிஸ்துவ எங்க அமிச்சிட்டாரு? நாசரேத்துக்கு அமிச்சிட்டாரு. எகிப்திற்கு ஓடிப்போன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இது ஏரோதுக்கு தெரியாது. இயேசு என்கிற ஒரு பிள்ளைக்காக அநேக 1000 பிள்ளைகள் என்று கொலை செய்யப்பட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அப்பா, நீ எனக்காக உயிரை விட வேணாம், நான் ஆல்ரெடி உனக்காக உயிரை விட்டுட்டேன், எனக்காக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வாயாக. என்னுடைய அன்பை குறித்து 4 பேர்த்து நீ சொல்லுவியா? உனக்காக நான் ஜீவனை கொடுத்துட்டேனே, நீ அது கிடைக்கும் இது கிடைக்கும், நல்லது, நான் எல்லாத்தையும் உனக்கு செய்யறேன். ஆனா அதை காட்டிலும் அந்த பச்சிளம் குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு? யாருக்காக அந்த குழந்தைகள் மரித்தது? அத்தனை 1000 குழந்தைகள் யாருக்காக மரித்தது? இயேசுக்காக கொலை செய்யப்பட்ட குழந்தைகள். ஒன்றுமே அறியாத பச்சிளம் குழந்தைகள் 1000 கணக்கில். ராஜா சொல்றான், ஒரு புது ராஜா பிறந்திருக்கிறானா, என்ன வயசு இருக்கும்? 2 வருஷம் ஆகுது. ஆனா இயேசுவை என் தாயின் தகப்பை ஏற்கனவே எகிப்திற்கு கொண்டு போய் விட்டார்கள். இதை அறியாத அவன் சொல்றான், குழந்தை யாருன்னு தெரியாது, பெரிய பட்டணம், அதனால் நான் ஒன்று செய்வேன், 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்று போடுங்கள் என்று உத்தரவு போடுகிறான். போர் வீரர்கள் போய் என்ன பண்றாங்க, எல்லா குழந்தைகளும் என்ன பண்றாங்க, கொன்று போடுகிறார்கள். நம்மிடத்துல ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது, இயேசுவிற்காக நன்மை தீமை அறியாத ஒரு பச்சிளம் குழந்தைகள் 1000 கணக்கிலே கொல்லப்பட்டார்கள். இப்ப கர்த்தர் சொல்ற, நீ எனக்காக உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம், என்னுடைய அன்பை குறித்து 4 பேர்ட்ட சொல்லுவியா? நீ எனக்காக ஒரு ஊழியம் செய்வாயா? என்ன ஊழியம்? இயேசு நல்லவர்னு பார்க்கிறவர்களிடத்திலே சொல்லுங்கள். உங்களிடத்துல மன கஷ்டம் வேதனையோடு வருகிறவர்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா கஷ்டம் தீரும் தீராது. 2வது வந்தீங்கன்னா வானத்தை திறந்து அப்படியே அடுத்த நாளே மடியில கொட்டிடுவார்ன்றது அல்ல. நீ உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் இயேசு ஒருவர் இருக்கிறார். அவரை நீ அண்டிக்கொள் என்கிற அந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற ஒரு நல்ல பாத்திரமாய் நாம் மாறும்படி கர்த்தர் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். உலகம் சொல்லலாம், இது என்னங்க ஒரு பெரிய விசேஷமா இல்லையா, ஒரு பெரிய மியூசிக் வச்சு நல்ல பாட்டு பாடி அப்படி ஒரு ஆடம்பரமா இல்லையங்க. அது அல்ல, இருந்தால் நல்லது, தவறில்லை. அதை காட்டிலும் மேலானது கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து, கிறிஸ்து நல்லவர் என்று. ஏன் அவர் பெத்லகேமிலே பிறந்தார்? சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவதற்காக. இந்த செய்தியை கொண்டு போய் 4 பேர்ட்ட சொல்றீங்களா? அதுதான் இயேசுக்கு நாம் செய்கிற உண்மையான பிரதிபலன். அவருக்காக நீ பொண்ணை கொடுக்க தேவல, பொருளை கொடுக்க தேவல, ஆசையை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, நம்ம இருதயத்தை கேட்கிறார். எவ்வளோ பேசுறே ஒரு நாள் முழுதும், அந்த ஒரு நாள் 24 மணி நேரத்துல